நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒயிட் புலாவும் வெஜிடபிள் சாகு குருமாவும் தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், கெட்டு போகாது. ஸோ இதுக்கு முதல்ல பாசுமதி அரிசி கிட்டத்தட்ட 1.5 கப் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கணும் 3லேருந்து 4 தடவை. அப்படி இல்லைனா நீங்கள் ஜீரா ரைஸ் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதுக்கு மேலே நம்ம பாசுமதி அரிசி ஊற வைக்க வேணாம். ஸோ ரெண்டுமே 1 பாட்டில் தான் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கிறோம். இது ஒயிட் புலாவுக்காக. இதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், மராத்தி மொக்கு எல்லாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டுட்டு ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்படி வதக்கி எடுக்கும்போது தான் இந்த புலாவ் மத்தியானம் வரைக்கும் கெட்டு போகாது. பச்சை மிளகாய் ஒரு 4லேருந்து 5 மிளகாய் போட்டுக்கலாம். காரமான மிளகாய் இருந்தால் ஒரு 4 மிளகாய் போதும். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் காலிஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இதையும் நல்லா வதக்கணும். இதுக்கெல்லாமே 1 நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும். இதில் தக்காளி எல்லாம் நம்ம போட மாட்டோம். இதுக்கப்புறமா இதில் பச்சை பட்டாணி நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் மஷ்ரூம். இது ஆயிஸ்டர் மஷ்ரூம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது தோட்டத்திலேயே விளையக்கூடியது தான் இந்த மஷ்ரூமும். இதுக்கப்புறமா இதையும் நல்லா நம்ம வதக்கணும். இதுக்கு ஸ்பைசஸ்னால் கொத்தமல்லியும் கரம் மசாலா, உப்பு அவ்வளோதான் போடுவோம். மிளகாயிலேயே அந்த காரம் வந்துடும். அதனால நம்ம அதிகமான மசாலா போடணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்ட கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண ஜீரக பவுடரும் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு. அதே ஆப்ஷனல் தான். நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகாயில் இருக்கிற காரமே போதும். இன்னும் காரம் தேவைப்பட்டதுன்னா பச்சை மிளகாயை நீங்கள் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ இது ஒயிட் புலாவ் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒயிட்டாக தான் இருக்கணும். இதில் தேங்காய் பாலோ இல்லை பால் ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்கள்கிட்ட தேங்காய் இல்லாத போது நார்மல் பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறமா ஊற வச்ச பாசுமதி அரிசியை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது ஒரு ரோஸ்டட் பண்ண அந்த ஃப்ளேவர் நமக்கு அரிசியில் வரும். ஸோ இப்படி இல்லைனா கூட தேங்காய் பால் ஊற்றிட்டு கடைசியில் கூட நீங்கள் ஊற்றலாம். இப்போது 2.5 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட நான் 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் காய் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம 2.5 கப் பால் ஊற்றுறோம், அதாவது தேங்காய் பால். நான் சொன்ன மாதிரி 2 விதமாக செய்யலாம். ஒன்று நார்மல் பால், 2வது தேங்காய் பால். க்ரீம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ லெமன் ஜூஸ் ரொம்ப முக்கியமானது. கடைசியில் பிழிஞ்சு விடுங்க. இது ரொம்ப முக்கியம். இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயிட்டாக இருக்கிறது அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். டேஸ்ட்டை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா லெமன் கூட நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இதில் ஃப்ளேவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம குருமா வைப்போம். பர்ஃபெக்டாக இருக்கும் காம்பினேஷன். இப்போ புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். நெய் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுடலாம். நெய் கடைசியில் போடும்போது ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். கரம் மசாலா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் கடைசியாக. கிட்டத்தட்ட மூடி 3 விசில், 1 விசில் ஹை ஃப்ளேமில், 2 விசில் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான நமக்கு ஒயிட் புலாவ் ரெடி ஆகிடும். ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பாசுமதி அரிசி அப்படிங்கும்போது நல்லா மலர்ந்துருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஸ்டீம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்கணும். கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் ஆகும்போது நமக்கு சூடாக போட்டு கொடுத்தோன்னா தண்ணி விட்டுரும். அதனால் அதே டேஸ்ட் வேணுன்னா ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் முக்கால்வாசி ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பர்ஃபெக்டான காம்பினேஷனில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெஜிடபிள் சாகு குருமா, கர்நாடகா ஸ்பெஷல் இந்த காம்பினேஷன் ரெண்டுமே. இதுக்குமே குக்கரில் பண்ண போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், பே லீஃப், சோம்பு எல்லாம் போட்டு நல்லா முதல்ல வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப ப்ரௌன் ஆகிட விட்டுறாதீங்க. கிட்டத்தட்ட 2 வெங்காயம் போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கணும். ஸோ எப்போவுமே நம்ம சொன்ன மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினா மட்டும்தான் குழம்பாக இருக்கட்டும், குருமாவாக இருக்கட்டும், இல்லை புலாவ் எல்லாமே கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நாள் வச்சுருந்தா கூட. ஸோ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. நமக்கு இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போடுறோம்.
அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயெல்லாம் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது ஓவர் காரம் வந்து நல்லா இருக்காது, அதனால நமக்கு வந்து 1 போட்டிருக்கோம். நல்ல காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கிட்டத்தட்ட 3 பச்சை மிளகாய் கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறமா தக்காளி, உங்களோட கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தக்காளி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக போட்டிருக்கேன். இப்படி வந்து தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. அப்படி பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு அதை கூட நம்ம ஊற்றிக்கலாம். அதுவுமே வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இதுவுமே நம்ம குக்கரில் வைக்கும்போது நல்லா வதங்கிடும். இதுக்கப்புறமா மசாலா பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி தூள். இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வெஜிடபிள் போட்டுக்கலாம். அதாவது நான் போட்டிருக்கிறது பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா வதக்கலாம். ஸோ இந்த குருமா செய்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம அப்படியே மூடி வைக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் விடுறோம். இந்த டைமில் நீங்கள் ஹை ஃப்ளேம் கூட வச்சுக்கலாம். சீக்கிரமாக நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதுலேயே பச்சை பட்டாணி நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கப்புறமா தேங்காய், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கசகசா போட்டுக்கிறோம், முந்திரி, பட்டை, கிராம்பு, ஃபெனல்லாம் போட்டுக்கிறோம், பொட்டுக்கடலை போட்டுக்கிறோம். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். நான் வந்து பொட்டுக்கடலை திக்னஸை கொடுக்க, அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து அங்கங்கே ஒட்டியிருக்கும், அதனால். இப்போது உப்பும் லெமன் ஜூஸும் விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதில் பெருசாக இனி எதுவும் போட மாட்டோம். இதை மூடி கிட்டத்தட்ட 4 விசில். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அவசரமாக இருக்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வைக்கலாம். வச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா ஆயிலெல்லாம் ரிலீஸ் ஆகி வந்திருக்கும். தேங்காய், முந்திரி எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒயிட் புலாவுக்கு மட்டும் இல்லை, நான் சொல்கிற மாதிரி சப்பாத்தி, பராத்தா, பூரி, பரோட்டாக்கு நல்லாயிருக்கும். இடியாப்பம், இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் இந்த வெஜிடபிள் சாகு குருமா. ஸோ பாருங்கள், ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 1900 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் foods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும்.